இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். மண்டே நைட்டு அம்மா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. தங்கச்சி ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த சீர்வரிசை தட்டில் இருக்கிற பழம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வரும்போதே எல்லா ஈயும் கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல, ஒரே ஈ. நான் வந்து பழங்களை அரேஞ்சே பண்ணலை, டைமே இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க பழம் வந்து அந்த தட்டில் வச்ச எல்லா பழமும் எனக்கே கொடுத்துட்டாங்க போல். ஃப்ரிட்ஜில் ஸ்பேஸ் கிடையாது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு கொஞ்சம் ஊறுகாய் போட்டு கொடுத்துருந்தேன். பேலன்ஸ் இருக்கிற ஊறுகாவை நான் கொஞ்சம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து ரெகுலர் யூஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பழம் வந்து கெட்டு போகாத பழத்தை மட்டும் பேஸ்கெட்டில் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வேறு வழி கிடையாது, அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லை, வாட்டர் மெலான் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, நட்ஸு கொடுத்துருக்காங்க. எங்கே வைக்கிறதுனே தெரியல எனக்கு. நெல்லிக்காய் வேறு இவ்வளோ கொடுத்துருக்காங்களா, ஊறுகாய் போட்டுக்கலாம், மாம்பழம் வந்துட்டு ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானாக யோசிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அத்திப்பழமும் எல்லா பாக்ஸும் எனக்கு வந்துருச்சு. கேட்டால் உனக்கு தான் ரத்தமே இல்லைல்ல, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதுவுமே எனக்கே கொடுத்துட்டாங்க.